2023 உலக அளவில் சுதந்திரங்கள் குறைந்துள்ளதாக ஃப்ரீடம் ஹவுஸ் அமைப்பு வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக உலக நாடுகளில் உள்ள சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள், சுதந்திரங்கள், அடக்குமுறைகள் பற்றிய ஆண்டறிக்கையை வாஷிங்டனைச் சேர்ந்த ஃப்ரீடம் ஹவுஸ் அமைப்பு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டறிக்கையில் 195 நாடுகள் பற்றிய ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. 25 வகையான சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான அம்சங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டிற்கும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு இந்த அறிக்கை உருவாக்கப்படுகிறது. சுதந்திரமான நாடுகள், சுதந்திரம் இல்லாத நாடுகள் மற்றும் ஓரளவு சுதந்திரம் கொண்ட நாடுகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. இவற்றில் 52 நாடுகளில் 2023 சுதந்திரங்கள் குறைந்துள்ளதாகவும் 21 நாடுகளில் மட்டும் சுதந்திரங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த அறிக்கை கூறுகிறது. இதுவே 2022 34 நாடுகளில் சுதந்திரங்கள் அதிகரித்திருந்தன. 35 நாடுகளில் சுதந்திரங்கள் குறைந்திருந்தது ஒப்பிடத்தக்கது. 2023 உலக மக்கள் தொகையில் 38% சுதந்திரங்கள் இல்லாத நாடுகளில் வசிப்பதாகவும் 20% மட்டும் சுதந்திரங்கள் உள்ள நாடுகளில் வசிப்பதாகவும் 42% மக்கள் ஓரளவு சுதந்திரங்கள் உள்ள நாடுகளில் வசிப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த பட்டியலில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று தாராளமான சுதந்திரங்களுடன் பின்லாந்து உலக நாடுகள் வரிசையில் முதலிடத்தில் தொடர்கிறது. கனடா, டென்மார்க், நியூசிலாந்து, நார்வே, ஸ்வீடன் ஆகிய டாப் 6 நாடுகள் பட்டியலில் உள்ளன. அமெரிக்கா, தென்கொரியா, பனாமா, ருமேனியா ஆகிய நாடுகள் 83 மதிப்பெண்கள் பெற்று சம அளவில் உள்ளன. இந்தியா 66 மதிப்பெண்கள் பெற்று ஓரளவு சுதந்திரம் உள்ள நாடுகள் பிரிவில் உள்ளது. உலக நாடுகளில் தேர்தல்களில் முறைகேடுகள், வன்முறையினால் மக்களின் சுதந்திரங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாக இந்த அறிக்கை கூறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.